இப்ப நம்ம 3 முறை தீர்க்கமா ஓம் சொல்லலாம். Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Take another deeper breath. Take another deeper breath. Slowly and gradually open your eyes. But இப்ப நம்ம அற்புதமான திருக்குறள், ஒரு அற்புதமான அணுகுமுறை பார்க்கலாம் வித்தியாசமா. முதல்ல நம்ம பார்த்தோம் பா இர இயல். இந்த நூல் எதற்காக எழுதப்பட்டது என்பதை கொண்டு மனித பிறவியின் ஒரே லட்சியமானது இந்த ஐம்பூதங்களாகிய உடம்பு. யோசிச்சு பார்த்தோம்னா இது பிறவி பிணிதான். இது ஏதோ ஒரு வகையான இது ஏற்புடைத்ததும் இல்லை, ஏற்கக்கூடியது மட்டுமல்ல, ஏற்கக்கூடாதது மட்டுமல்ல. இது வரும் ஆனா வராது போல. இதுல இருக்கிறது உண்மைதான். ஆனா இது ஒரு வானவில் போன்றது. நம்முடைய நிலைகள் 3: விழிப்பு நிலை, தூக்க நிலை, ஆழ் உறக்க நிலை. விழிப்பு நிலை, கனவு நிலை. இந்த 3த்துல இருக்கச்சு அது முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. மத்தியானம் கூட நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சாயங்காலம் 4:30 மணி ஆயிடுச்சு. ஜெயஸ்ரீ வந்து டீ குடிக்கிறீங்களா, என்னங்கோன்னுச்சு. என்னங்கோ எங்க இருக்கிறீங்க என்னங்கோ. அப்புறம் டபாரம் எழுந்திரிச்சு அப்படிடா 4:40 டீ குடிக்கணும்னு உட்காந்தேன். டீ வச்சு ரெடியா உட்காந்து கிட்ட வந்து கூப்பிட்டேன் 2 முறை. தூங்கிட்டு இருந்தீங்க, பாவம் தூங்கிட்டான்னு விட்டேன். எங்க போயிட்டு வந்தான் ராஜப்ப? எங்க இருந்தான்? ஏதோ ஒரு அனுபவத்தில் இருந்துட்டே இருக்கேன் நான். அதனால எது நிஜம்னு உணரவே முடியாது. ஆனால் விழிப்பு நிலையிலயும் ஆனந்தமா இருந்துண்டு, கனவு நிலையிலயும் ஆனந்தமா இருந்துண்டு, ஆழ்வுறக்கில ஆனந்தமா இருந்தா அதை விட சுகமான பிரயாணம் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம். அதுதான் நாம உண்மையாலுமே. அதுக்காக தான் எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா சத்குருக்களுமே அதுதான் அதை டேஸ்ட் உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நான் விடவே மாட்டேன், நீ அதுதான் வழி காட்டின்னு இருக்கேன், அந்த ஊருக்கு போற வழி எனக்கு தெரியும், நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்ட்டு. வாயேன் பறையாய் அறைகின்றேன் என் தாய் கருணை வளர்த்தாலே, கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே, என் கருத்தில் கனிந்த கனிவே என் கனிவில் அமைந்த அமுதே. வள்ளலர் ரொம்ப அழகா பாடுவார். தெருவில் கிடந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்ஞான, தெருவில் கிடந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்ஞான, சித்தி அளித்த பெருங்கருணை தேவே உலக திரள் எல்லாம், சித்தி அளித்த பெருங்கருணை தேவே உலக திரள் எல்லாம், மறுவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இதுவென்றே, மறுவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இதுவென்றே, வாயேன் பறையாய் அறைகின்றேன், வாயே பறையாய் அறைகின்றேன், வாயேன் பறையாய் அறைகின்றேன் என் தாய் கருணை வளர்த்தாலே, கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே, என் கண்ணில் கலந்த ஒளியே
என் கருத்தில் கலந்த களிப்பே, கருவில் கலந்த துணையே, என் கனிவில் கலந்த அமுதே. அற்புதமா பாடுறார். வாயேன் பறையாய் அறைகின்றேன், என் தாய் கருணை வளர்த்தாலே. முருகா, நீ கொடுத்த அந்த அற்புதமான ஞானத்தின் சுவையை அறிந்து கொண்டேன். இதை உலகத்தினர் அனைவரும் பெற்று உய்ய வேண்டும் என்று நான் பறையடிப்பவன் போல ஒவ்வொருவருடன் வாயினால் ஒவ்வொருவருக்கும் அந்த அற்புதமான நிலையை உணர்த்தி கொண்டிருக்கிறேன் இறைவா என்று சொல்றார். அதுதான் திருவள்ளுவரும் சொல்றார். கடவுள் வாழ்த்து, அந்த நிலை நீத்தார் நிலை. அந்த நீத்தார் நிலைக்கப்படுற அரண் வலியுறுத்தல், அந்த அரண் வலியுறுத்தலுக்கு வரப்பதான் எப்படி இல்வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது என்று அடுத்த பாயிரையல் இல்லறவியலுக்கு போற. இந்த இல்லறவியல்ல முதல் அதிகாரம் இல்வாழ்க்கை. ஒருவனுடைய இல்வாழ்க்கை எப்படி அமைஞ்சு, எப்படி அது அறவழிகள் நடத்தப்பட்டால் நீ நீத்தார் பெருமைக்காக துறவோரும் முனிவோரும் விரதங்கள் மேற்கொண்டோரும் எப்படி எப்படியோ தலைகளான முயற்சி பண்றாங்க. நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம்டா, நீ நிம்மதியா வாழ்க்கையை நடத்தினாலே அதே டக்குன்னு நீ வந்து எப்படி கணபதி ஔவையார் பெருமாட்டிய கைலாயத்துல டக்குன்னு ஒரு நொடியில் நிறுத்தினாரோ அது போல தானாவே உனக்கு இந்த நீத்தார் பெருமை நிலை வரும் சொல்ற. சரி, அதுக்கு இல்வாழ்க்கையில் நான் அறத்தின் வழியில் நான் பொருளை ஈட்ட வேண்டும். அப்புறம் யார் யாரெல்லாம் நான் பார்த்துக்கணும்னு சொல்லியாச்சு, கடமை எல்லாம். சரி, நான் பொருளை ஈட்டத்தான் முடியும். அன்புடன் அரவணைத்து ஒருத்தர் கொடுக்கறதுக்கு ஒரு அம்மாவால தானே முடியும். அதுதான் இல்வாழ்க்கை துணை நலம். எனக்கு ஒரு துணை இருக்கணும். அந்த துணை இருக்கும் பொழுதுதான் அந்த துணை அன்பின் வழி நின்று. குருஜி ரொம்ப அழகா சொல்வார், a woman is made up of heart oriented, she is an emotional being. A man is head oriented, he is intellectual based. இப்படிதான் நம்ம இறைமை நம்மளை படைச்சிருக்கு. இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி அம்மா நீங்க குழஞ்சி சரணகதி அடைச்சிட்டீங்கன்னா துர்மார்கனை கூட சரி போயா தொலைஞ்சு போன்ட்டு அந்த அன்பின் வழியில எடுத்துருப்பாங்க. அதுதான் பார்த்தோம் மகிஷார மர்தனிய எப்படி அந்த துர்கை அன்னை அவன் தலையில அந்த எருமாட்டு தலையில காட்டெருமை தலையில கால் வச்ச உடனே அவனுக்கு ஞானம் வந்துடுதோ அது போல ஒரு பெண்மணியிடம் அன்னை பூர்வமாக அணுகினால் அவர்களுக்குள் அந்த உணர்வு பொங்கி அன்பு வழியும். அதே ஒரு ஆணிட நீங்க பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஹெட் ஓரியன்ட், இன்டலெக்சுவல் பேஸ். இதை செஞ்சா எனக்கு லாபம் கிடைக்கும், இது என்ன பண்ணா எனக்கு என்ன விடிவு கிடைக்கும், இதை செய்யலாமா வேணாமா, நாளைகளை கால் வச்சுட்டு மாட்டிக்கிட்ட என்ன பண்றது, இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம். அவ ஈகோவை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுங்க, உனக்கு என்னையா தெரியும் அப்படி சொல்லுங்க, அவ்வளவுதான். இஸ் a totally down. A man is always ego oriented. அதான் தான் குருஜி சொல்வார், never ever rub on the wrong side, a woman on the emotions and a man on the ego. அப்படியே நம்ம உருவாக்கி இருக்கோம். ஏன்னா ரெண்டுமே தேவை. நம்ம கல்யாண இதுல பாத்தீங்கன்னா ரெட்டை மாட்டு அந்த நுகத்தடி வைப்பாங்க. திருமங்கலிய தரணத்துக்கு முன்னாடி மணப்பெண் வந்து அவங்க அப்பா மடியில் உட்கார்ந்துட்டு இருப்போ அப்போ பையன் மாங்கல்யத்தை நுகத்தடி, நுகத்தடி ரெட்டை மாட்டு வண்டி, இந்த ரெண்டு மாட்டுக்கு நடுவுல அது கழுத்து மேல ஒரு தடி இருக்கும், அதை சுற்றிதான் கயிறு போடுவாங்க. அது எதுக்குன்னா ரெட்டை மாட்டு வண்டி இரண்டு மாடுகளும் சரிசமமாக அவற்றினுடைய ஜதி நடை இருந்தால்தான் வண்டியில இருக்கிறது சேஃபா இருக்கும். அது போல ஏ குலமகளே, இதோ உன் குழந்தை நீ இன்னும் சிறிது நேரத்தில் திருமணம் புரிந்து கொள்ள போகிறாய். நீர் இருவரும் உங்களை நம்பி நாங்க இல்லறத்தில் இருக்கோம், உங்க பின்னாடி நாங்க வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க சரிசமமா வாழ்க்கையை நடத்தினாதான் எங்க குடும்பம் உங்க குடும்பம் எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னு உணர்த்தக்கூடிய மிக அற்புதமான தர்மம் நம்முடைய. அதெல்லாம் நீ பாத்தீங்கன்னா சப்தபதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அது பேசிக்கிட்டா போலாம். ஆக இல்வாழ்க்கை வேணும், துணை நலம் வேணும். ஸோ எனக்கு ஒரு மனைவி இருக்கு. அந்த மனைவி இருந்தா தான் நான் ஈட்டிய பொருளை சரியான வழியில் வகைப்படுத்தி நம் அந்த ஐவருக்குமான கடமையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அன்பின் வழி நின்று அதை அவள் செய்யும் பொழுது அந்த குடும்பமே அதனால் இறைமை நிலையை அடைகிறது. அதனால் இல்வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் அடுத்ததா இல்வாழ்க்கை துணை நலம், வாழ்க்கை துணை நலம் அது வைக்கிறாங்க.
ஆக கணவன் அறவழியில் ஈட்டிய பொருளை அதற்கு தகுந்தவாறு தன் குடும்பத்தினருக்கும், விரதம் மேற்கொண்டிருப்பவர்களுக்கும், துறவு மேற்கொண்டிருப்பவர்களுக்கும், காட்டில் தவம் செய்பவர்களுக்கும், வறுமையில் வாடுபவர்களுக்கும் அனைவருக்கும் தான் உண்ட உணவை தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி அறவழியில் அந்த குடும்பத்தை நடத்தும் பொழுது இறைநிலை தானாக வந்தது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம பார்க்கிறோம். இது எப்படி? முதல்ல என்ன? மனைத்தக்க மாண்புடையாளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. மனைத்தக்க மாண்புடையாளாகி, எப்படிதான் ஒரு குடும்பத்தை ஒரு பெண்மணி கல்யாணம் பண்ணிக்கிறதுச்சே இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஒரு சின்ன பயிரை தூக்கி வேற இடத்துல நடுற மாதிரி. இட்ஸ் ஆஸ் குட் அஸ் டிரான்ஸ்பிளான்டிங் எ திங். அப்ப அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு போய் அவங்க பண்பாடு, அவங்க குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி அது ஏத்த மாதிரி நடந்து தன்னுடைய கணவனையும் நன்றாக புரிந்து கொண்டு அவன் ஈட்டி கொண்டு வரும் வழியை எப்படி அணுகுமுறை, அதுதான் மாண்பு, பெருமை, கௌரவம். அந்த பலவிதமான குணநலன்கள் மனைத்தக்க மாண்புடையதாகி தான் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தின் கடமைகளை சரிவர ஆராய்ந்து அணுகி அதே நேரத்தில் தன் கணவன் ஈட்டிய பொருளை தக்க அன்பு நெறியில் நின்று கை ஆடத்தக்க, அதை சரியான வகையில் வகுத்து தரத்தக்க மாண்பை உடையவளாகி அதற்கான இல்வாழ்க்கையை நடத்தி மனைத்தக்க மாண்புடையாளாகி தற்கொண்டார் தன்னை மணந்து கொண்ட தன் கணவன் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. அப்பொழுது தான் இருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த குடும்பத்தின் பெருமையே அடங்கியிருக்கிறது. நாளைக்கு ஒருத்தன் தப்பு பண்ணா கூட அவ பாருப்பா அப்படின்பா. அதனால அறவழியில் ஈட்டிய பிள்ளை அன்புடன் செய்யறது மட்டும் இல்ல, தன் கணவன் தன் நெறிவிட்டு செல்லும் பொழுது அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து சரியான நேரத்தில் அவனை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவதும் ஒரு அற்புதமான இல்வாழ்க்கை துணை. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இப்படிதான் வேண்டாங்க, இப்படிதான் நம்ம சம்பாதிக்கணுமா என்ன? திடீர்னு வருது, ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து எங்கிருச்சு வச்சுக்க, தப்பே கிடையாது. மனைவி கிட்ட எல்லாமே சொல்லணும். இந்த மாதிரி சம்பாதிச்சேன், எனக்கு போனஸ் வந்தது, அதுதான் இந்த 10,000 ரூபாய். ஓ அப்படிங்களா, சரி. அப்போ நம்ம மனசு கிளியர் ஆயிடுது, அவங்க மனசு கிளியர் ஆயிடுது. இல்ல ஊன்னு முதல்ல மனைவி சொல்வா, வேண்டாங்க நம்ம குழந்தை குட்டியோட இருக்கோம், அவங்க நல்லா இருக்கணும், நமக்கு இந்த பணம் எல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறப்ப நல்வழிப்படுத்துறாங்க. அதுதான் மனைத்தக்க மாண்புடையாளாகி தான் திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கைப்பட்ட இல்லத்திற்கு உண்டான குணநலன்களை பின்பற்றி அறவழியில் அன்புடன் இல்வாழ்க்கை நடத்தி தற்கொண்டான் வளத்தக்காள். தற்கொண்டான் வளத்தக்காள். அவன் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனா இருக்கலாம், இல்லாட்டி 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன். வளம், வளம் என்பது அங்கே இருக்கக்கூடிய வளம், வருமானம். வளத்தக்காள் அதற்கேற்றவாறு அனுசரித்து வாழ்க்கை துணை. எந்த ஒரு பெண்மகள் தன் குடும்பத்தை அறவழியில் நடத்தி அன்புடன் அனைவருக்கும் படைத்து காப்பாற்றுகிறார்களோ அவள் தான் மிக சிறந்த குடும்ப தலைவி ஆவாள். சார் எவ்வளவு அழகா இருக்கு சார், எவ்வளவு அழகா இருக்கு சார். இதெல்லாம் பிராக்டிக்கலி என் வாழ்க்கையில அனுபவிச்சேன் சார். we started at 0 level our life. இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல நிலைமை இருக்க வேண்டியது. டோட்டல் கிரெடிட் கோஸ் டு ஜெயஸ்ரீ. ஆனஸ்ட், வெரி ஆனஸ்ட். வீட்டுல பேசுற பேச்சு நிறைய பேரை படிக்க வைக்கணும், நிறைய பேரை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். இதுதான் நாங்கள் அடிக்கடி பேசிக் கொள்ளக்கூடியது. எங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை, அது இறைவன் கொடுத்து மிகப்பெரிய வரம். அடுத்தது, சோ கணவனுக்குரிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், அந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும். அதனால வரக்கூடிய தான் அதனால் பகுத்து செய்யக்கூடிய மற்ற எல்லா விதமான சேவைகளையும் உணவு முதற்கொண்டு அனுசரித்து போற வரைக்கும் எல்லாமே யாரும் ரொம்ப பெரிய பொறுப்பு. அப்பேற்பட்ட பொறுப்பை நிர்வகிப்பவர்தான் அற்புதமான வாழ்க்கை துணை, அற்புதமான குடும்ப தலைவி. அடுத்தது பார்க்க, இப்படி குடும்பம் நடத்துறோமா, அப்புறம் என்ன? மனைமாட்சி இல்லான் கண் இல்ல, மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சிதாயினும் இல். மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின். இல்லாள் என்றால் குடும்ப தலைவி. மனைமாட்சி
தன் குடும்பத்திற்கான கௌரவம், சிறப்பு, பெருமை, ஒரு நிலைப்பாடு. இல்லாள் கண் இல்லாயின், தன் குடும்பத்திற்குரிய கௌரவத்தை எப்படி நிர்வகிப்பது என்ற குணநலன்கள் இல்லாமல் போய்விட்டார். முதல்ல சொல்லிட்டார், எப்படி இந்த பொண்ணு வந்து தானே நல்லபடியா நடத்துறாளோ அவதான் ஏன் சிறந்த குடும்ப தலைவி. அதனால குடும்பத்திலே அற்புதமான ஒரு நிலைக்கு வந்து நீயும் நல்லா இருப்ப, எல்லாரும் நல்லா இருப்ப சொன்ன திருவள்ளுவர் அப்படி இல்லாம ஏறுமாற அமைஞ்சிட்டா. மனைமாட்சி, மறைமாட்சி கமா இல்லாள்கண் இல்லாயின் இல்லாம போயிட்டா. வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் எனைமாட்சி, நீ டாக்டரேட் வாங்குறியோ, கோட்டீஸ்வரனா இருக்கிறியோ, 10 பங்களாவை வச்சிருக்கியோ, 10 காரை வச்சிருக்கிறியோ, ஆளு எம்பெல்லாம் வச்சிருக்கிறியோ, வெளியெல்லாம் பேசுவாங்க பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளுட்டு. இல்லாமல் போய்விடும். உன்ன நிம்மதிக்கு நயா பைசா கூட இருக்காது. அண்ட் இறை வழியில் உன்னால ஃபாலோ பண்ணவே முடியாது. அதனால முக்கியத்துவம் கொடுக்கிறதே இந்த அதிகாரத்துல அந்த குடும்ப தலைவிக்கு தான். அதுதான் வாழ்க்கை துணை நலம். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின், வாழ்க்கை எனை மாட்சி தாயினும், எப்பேற்பட்ட பல பெருமைகள் வந்திருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஒரு குடும்ப தலைவி அந்த குடும்பத்திற்கான கௌரவத்தை எப்படி நிர்வகிக்கிறாள் என்பதை பொறுத்துத்தான் உன் நிம்மதியா இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டார். அப்பதான் அவனுக்கு உரைக்குது, ஓ நம்ம வாழ்க்கை துணைகளை எப்படி மரியாதையோட நடத்தணும், எப்படி அவளை அனுசரிச்சு போகணும், எப்படி அவ சொல்றதுல இருக்கிற உண்மையே ஒத்துக்கணும். அவன் நான் நல்லா இருக்கணும் தானே சொல்றான், நான் கெட்டு போன சொல்றாளா? நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் தானே சொல்ற. அதை உணரணும். அதை உணர்றதுக்கு தான் நீ எத்தனை டாக்டரேட் வாங்கினடா பிரயோஜனம், எத்தனை காரியம் என்னடா பிரயோஜனம். உன் பொண்டாட்டி உன் மேல மரியாதை இல்லா கேட்டு இருந்து ஒண்ணுதான் இல்லாம ஒண்ணுதான். ஒரு அடி அடிச்சிட்டார். அந்த மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின், அப்ப எப்ப இல்லாள்கண் இருக்கும், நீ அந்த மனைவியை அனுசரிச்சு சரியானபடி நடத்தணும். கிவ் அண்ட் டேக், ஷேர் அண்ட் கேர். எப்பவுமே மனைவியை வந்து, அதனால்தான் பாரதியார் பெண்மையை போற்றுதும் பெண்மையை போற்றுதும் சொல்றார். எந்த குடும்பத்துல பெண்மையை மதிக்கப்படலையோ அந்த குடும்பம் நல்லபடியா உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஆண்கள் வெறும் வெளி உலகத்தில் இருக்காங்க, அந்த குடும்பத்தினுடைய மொத்த நிர்வாகமே அந்த பெண்ணின் கையில் தான் இருக்கிறது. அதனால தான் அந்த மனைமாட்சி அந்த பெண்ணிற்கிட்ட இருக்கணும் என்ற அற்புதமாக உணர்த்தி சொல்றார். அதுக்கு அடுத்தது, நீ தொலைச்சடா உன் வாழ்க்கைய. இது ஒண்ணு, நீ எப்படி அனுசரிச்சு நடந்து உன் மனைவியை நடத்தணும், எப்படி மனைமாட்சி அவ உணர்ந்து அவளை அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் டேக்கன். தான் கொண்ட குடும்பத்தின் பெருமையை உணர்ந்து நான் நடத்துவேன் என்ற பெருமை அந்த குடும்ப தலைவி ஏற்றுக்கொள்ள உன் பங்குதிகள் நிறைய இருக்கு. அது ஒண்ணு, நிறைய பங்கு இருக்கு. அப்படி இல்லாம இயல்புலேயே உன் மனைவி ஏறுமாற அமைஞ்சா, அப்படியும் பாக்குறமில்ல நாம. ஒரு பெண்மணியை நல்லபடியா நடத்தி ஒரு கௌரவத்தோட இருக்கிறது, அவங்க வழியில வர்றது ஒரு வழி. இன்னொன்னு, இயற்கையிலேயே ஒத்து போகாத உறவுகள் எவ்வளவு இருக்கு, அவன் கர்மாவை பொறுத்து. அதுக்கு அடுத்து சொல்லிட்டார், அடே இதுக்கும் தயாராயிரு. இல்லது என் இல்லவள் மாண்பானால், உள்ளது என் இல்லவள் மாணாக்கட். உன்னுடைய மனைவி மட்டும் அற்புதமான குணநலன்களை கொண்ட மனைவியாக அமைந்து விட்டால் உலகத்துல இல்லைன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லையா. எல்லாம் நிறைஞ்சி அப்படியே ஐஸ்வர்யம் ததும்புமா. இந்தாங்க ஒரு கப் காஃபி, அன்புடன் கொடுத்து அமுதமே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வந்து ஆபீஸ் வந்த உடனே டொக்குன்னு எதிரில் டேபிள்ல வச்சு கொட்டிக்கோங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஏண்டா வீட்டுக்கு வந்தமான் இருக்கும். எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. வெறும் செய்கையால், வெறும் பார்வையால், வெறும் வார்த்தையால் அந்த குலமகள் உன்னை உயர்த்திய வைப்பா, உன்னை காலில் போட்டு மிதிக்கவும் செய்யும். ஆக இல்லது என் இல்லவள் மாண்பானார். உன்னுடைய மனைவி நல்ல குணவதியாக அமைந்து உன்னை ஒரு அற்புதமாக பார்த்து கொள்ள ஒரு அம்மாவாக அமைஞ்சிட்டா உலகத்துல உன்னை விட பெரிய பணக்காரி யாருமே கிடையாது. எல்லாமே இருக்கு. இத்தனோண்டு காஃபி குடிச்சா கூட அமுதம் குடிக்கிற மாதிரி இருக்கு. இதனோட சாப்பாடு சாப்பிட அமுதம் சாப்பிடுற மாதிரி இருக்கு. அவர் 4 நல்ல வார்த்தை பேசினாலேயே ஆனந்தம் ததும்புது.
அதே நேரத்துல உள்ளது என் இல்லவள் மானாக்கடை ஏறு மரம் அமைஞ்சுதான் வச்சுக்கோங்க. உலகத்துல எனக்குன்னு இருக்கிறதுக்கு இது ஒண்ணுமே இல்லாம போயிடும். உள்ளது என், இந்த வீடு எனதுன்னு கூட நீ நினைக்க மாட்டேன். ஏன்டா இந்த வீட்டுக்கு வரணும், ஆபீஸ் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வரணுமா, எங்கேயாச்சும் சினிமாவுக்கு போலாமே, எங்கேயாச்சும் பீச்சுக்கு போலாமே, ராத்திரி எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் போனா போதுமே. உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. அற்புதமான திருக்குறள், அற்புதமான திருக்குறள். எப்படி முன் அதிகாரத்தில் இல்வாழ்க்கையில் எப்படி அறவழியில் நடக்க வேண்டும் என்று சொன்ன வள்ளுவர், எப்படி துணை நலம் அமைய வேண்டும், அதை எப்படி அனுசரித்து போக வேண்டியது முன் கடமை. நீ அனுசரிச்சு போனீன்னு பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லவள் மானாக்கடையா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வழிக்கு வரவழைக்கலாம் முடியும். அதனால முடியும். அதனால் அன்பு தான் மிக முக்கியம் என்று அவர் ரொம்ப ரொம்ப அழகா சொல்றார். நம்ம சொல்றோமோ இல்லையா, மனைத்தக்க மாட்சிங்கிறப்ப அறவழியில் ஈட்டிய பொருளை அன்புடன்கிறோம். அதே அன்பு நீ கொடுத்து பாரு, நீ அன்பு நடத்தி பாரு, நீ அதிகாரம் பண்ற. வெள்ளத்துக்கு ரெண்டு கரையும் முக்கியமோ, அது போல வள்ளுவர் அழகா நிர்வகிக்கிறார். அதுக்கு அடுத்து நான் சொல்றேன், இந்த திருக்குறள் ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப பிடிக்கும். இல்லது என் டக்குன்னு வரும், அப்படின்னா கடகடன்னு வரும். இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. கொஞ்சம் வேற வர்ற மாதிரி இருக்கு சார், நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கும் அப்பவே. அப்புறம் சொல்றாரு, அடே மவனே, இல்லவள் மட்டும் மாண்பான்னு வச்சுக்கோயேன், இறைமை தாண்டா பெண்மை, உன்னுடைய பெண் தாண்டா தெய்வம், உன் குல தெய்வமே உன்னுடைய மனைவி தாண்டா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். சார் அற்புதமான குரல் சார். கற்பு என்பது பிரம்மச்சரியம் என்பது, பிரம்மச்சரியம் என்பது ஒரு ஆண்மகனுக்கும், கற்பு என்பது ஒரு பெண்மகனுக்கும். கற்பு பிரம்மச்சரியம் என்னென்ன, தான் பிறந்த குடியின் மேன்மையை யாரொருவன் உணர்ந்து அதற்கான கடமைகளை சரிவர ஆற்றி அறவழிகள் நிற்கிறானோ அவன்தான் சரியான பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பான். அது போலவே கற்பு என்பது தான் புகுந்த அந்த குடியின் பெருமையை உணர்ந்து அதற்கான கௌரவத்தை காப்பாற்றி தன் குழந்தையையும் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனையும் சரியான வழியில் நடத்தி அன்பான அந்த குடும்பத்தை வழி நடத்தி அனைவருக்கும் சேவை செய்பவள் தான் கற்புடைய மகள். அந்த கற்புங்கிறது அங்க அதுதான். நீங்க மற்றபடி கற்பனை பண்ணிக்க வேண்டாம். கற்புங்கிறதுக்கு அது உண்மையான அர்த்தமே. கற்புங்கிறது மனைவாட்சி, தான் பிறந்த குடியின் பெருமை, புகுந்த குடிமையின் மேன்மையை உணர்ந்து சரிவர நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவி கற்புடைய பெண்மை ஆவார். அப்போ பெண்ணின் பெருந்தக்கையாவுல அந்த குடும்பத்தலை விட பெருமைப்படுறதுக்கு எவ்வளவு இருக்குடாப்பா. கற்பென்னும் திண்மை உண்டாக பெரியன். அந்த கற்பு என்ற திண்மை இருந்துச்சுன்னா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும், சத்திய வாக்கா இருக்கும், வேண்டிய வேண்டாதவன் கிடையாது. அற்புதமான பார்த்திருக்கேன். எங்க வீட்டுல எங்க அம்மாவை பார்த்து, எங்க வீட்டுல பார்த்திருக்கேன். எங்க ஜெயஸ்ரீ அப்படித்தான். சரின்னா சரி, தப்புனா தப்புதான், நீ யாரா இருந்தாலும் சரி. அப்பதான் நம்மள திருத்திக்க வேணும். பெண்ணின் பெருந்தக்கையாவுல ஒருவன் எவ்வளவுதான் செல்வமும் பொருளும் பெற்றிருப்பினும் இத்தகைய துணைவியை பெற்றிருப்பின் அதைவிட பெருமைப்பட தகுந்த நிலை வேறு எதுவுமே இல்லை. உண்டா இல்லையா? எப்போ மனைவி தன்னை பத்திரமா பார்த்துப்போ நம்பிக்கை வந்துடுதோ மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, கொண்டாந்து கொடுத்தோமா, அந்த ரொம்ப அற்புதம். பாடுறது ஏன் பாடுது? சிவாஜி பாட்டுல மணப்பாறை மாடு கட்டி மயவரம் ஏறு போட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு கொஞ்சம் தடைய போட்டு நானு பொதியை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணே சின்ன கண்ணு சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க. அற்புதமான வரிகள் சார், பட்டுக்கோட்டை வரிகள். அவங்க 600 ஆக்குவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல நமக்கு தெரியாம ஒரு தனி சேமிப்பு இருக்கும், எமர்ஜென்சி ஃபண்ட். அப்பதான் தெரியும், அடடாடா எங்க வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல ஒரு உண்டின்னு வச்சிருப்பாங்க, சாமி கிட்ட உண்டி, அது யாரும் தொடக்கூடாது.
அப்போ பயபக்தியா இருக்கும். அது சாமி விபூதி வச்சுக்கிறது கூட அந்த உண்டியில் எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியாது. பொது ஒரு கோயில் யாத்திரைக்கு போறது கொள்றதுக்கு. ஆனால் ஒரு அத்தியாவசியமான செலவு வந்தா அந்த குடும்ப தலைவி அதை அந்த குடும்பத்தின் அவசர செலவு கட்டு. சார் அற்புதமான வாழ்க்கை முறை சார், எளிமையான வாழ்க்கை முறை. பெண்ணின் பெருந்தக்கை யாவுல சார். அப்படிப்பட்ட ஒரு துணைவி இருந்துட்டா சார் நீங்க தான் சார் மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் சொல்ல வந்த பிரச்சனையே கிடையாது. இது ஆபீஸ் பண்ணமா வந்தமா சம்பாதி கொடுத்துட்டோமா ரொம்ப அழகா இருக்கும். நான் ஆரம்பத்துல பேங்க்ல வந்தேன்னு சின்ன பொண்ணு பூரணி என்ன பண்ணுவான்னு நிறைய கவர் வச்சிருப்பான். அப்பெல்லாம் சம்பளத்துல பாலுக்கு, வாடகைக்கு, ப்ரொவிஷன்ஸுக்கு, இதுக்கெல்லாம் தனித்தனி கவர். அவளே அழகா அப்பதான் பேங்க்ல புது நோட்டு கிடைக்கும் எனக்கு, நியூ கரன்சி. அதை எண்ணி அந்த கவர்ல போடுறது பூரணிக்கு ரொம்ப இஷ்டம். அதனாலே சம்பளம் வாங்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவகிட்ட எண்ணி எண்ணி கொடுத்தா எண்ணி எண்ணி அந்த கவர்ல வைப்பேன். நிம்மதி. அது போ மிஸ்டம்னா இதுக்கு இது அப்போர்ஷன் ஆயிடுச்சு தானே சார். அது திருப்தியா இருக்கு சார். மாசத்துக்கு ஒரு முறை ஹோட்டல் போறது, மாசத்துக்கு ஒரு முறை சினிமாவுக்கு போறது, அந்த மாதிரி யூ கேன் அப்போர்ஷன் திங், யூ கேன் பிளான் திங்ஸ் ப்ரொவைடட். அவனுடைய குடும்ப தலைவி அந்த குடும்பத்திற்கு ஏற்ற மாண்புடையவளாக இருக்கிறது. அதுதான் பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். திண்மை என்ற வலிமை, வைராக்கியம். சும்மா இல்லைங்க, ஏங்க அனாவசியமா செலவு பண்றீங்க, இதுக்கு இதுன்னு சொல்லிட்டோமே இல்லையே, வேற பண்ணாதீங்க, நீங்க கம்முன்னு இருங்க அப்படிம்பாங்க. அது போல நமக்கு அந்த சரியான வழியில அந்த நேரத்தில் நமக்கு புத்தி சொல்லி சரியான வழிபடுத்துபவள், அதுதான் கற்பென்னும் திண்மை. அப்ப நமக்கே சொல்லும், நம்ம நல்லது தானே சொல்றா, நம்ம நல்லது தானே சொல்றான்ட்டு நம்மளும் சரியான வழியில வருவோம். அடுத்தது என்ன? தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இது ஒரு உயர்வு நவிர்ச்சியா சொல்றாங்க. தெய்வம் தொழான சாமி கும்பிட மாட்டான்னு கிடையாது. கொடுநன் தொழுதெழுவாள் தன்னை கொண்ட கணவனின் நலன்களை பேணி பாதுகாத்து அவனை அறவழியில் நடத்தி அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனுக்கு உண்டான சேவைகளை சரிவரை செய்து அந்த கற்பென்னும் வழியில் நடப்பவள் தெய்வத்தை கூட வணங்க வேண்டாம். அப்பேற்பட்ட கற்புக்கரசி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். சார் வள்ளுவனினுடைய அற்புதமான வாக்கு. இது சின்ன கதை ஒண்ணுன்னு, கொங்கணர் சித்தர் முன்னே கதை சொல்லியிருப்பாங்க. கொங்கன் அவர் ஒரு சித்தர். அவருக்கு திடீர்னு நிறைய சித்திகள்லாம் வந்துடும். அவர் தியானம் பண்ணிட்டா இருக்கார். அவர் தலையில் இன்னும் டப்புன்னு விழுறது. ஏனடா இப்படின்னு பார்த்தா எச்சம். ஒரு கொக்கு மரத்து மேல உட்கார்ந்து இருக்கு. மரத்து மேல எச்சம் விட்டு இது பாக்குறாரு. எப்படி கொக்கு, நான் எப்பேற்பட்ட முனிவன், எப்பேற்பட்ட ரிஷி, என்ன தைரியம் இருந்தா என் தலையில எச்சம் விடுவேன். அது என்னைய, அது ஐந்தறிவு படைப்பு. அது உன் தலையில எச்சம் விடணும் நியாயம். அந்த புத்தி வேணா, அதுதான் அந்த கோபம். பார்த்த உடனே கோபத்துல பார்த்த உடனே அது சாம்பல் ஆயிடும். அப்போ ஐயோ பாவமே நினைக்காம எனக்கு இந்த வந்துட்டு ஐ எம் அ பவர்ஃபுல் பர்சன் கொங்கவர் நினைச்சிட்டு. சரி, இந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்சது. நான் போய் ஊருக்குள்ள மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம புஞ்சவருத்தி பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போறார். போனா அங்க வாசுகியமையார் வள்ளுவர் தான். அந்த கதையில அப்படிதான் வருது. வாசுகியமையார் அப்பதான் வள்ளுவருக்கு உணவு படைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரும் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறார். இவர் போறார். பவதி பிட்சாந்தேகி, எனக்கு உணவு படையுங்கள், எனக்கு உணவு படையுங்கள் 3 முறை கேட்கிறார். ஐயோ குடும்ப தலைவியே, இல்லத்தரசியே, மகாலட்சுமியே, எனக்கு உணவை கொடு. அப்போ அந்த அம்மா முதல்ல அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க திருவள்ளுவரை. என்னங்க கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். வர்றாங்க. என்னங்க வேணும்? நான் எத்தனை பேர்பட்ட ரிஷி, என்ன மதிக்காம இவ்வளவு தாமதமா அப்படின்னு பாக்குற. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, கொக்கன நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னு ஒண்ணு. பயங்கர ஷாக் ஆயிடுது. நடுநடுங்கி போறார். எனக்கும் கொக்கு நடந்தது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? பாக்குறாங்க. இத பார், நீ மேல மேல உயர உன்னுடைய தவத்துல போக போக பணிவு வேணும். அது ஒண்ணும் தெரியாத பிராணி, பறவை. அது எரிச்சு என்னையா கட்டிக்கிட்ட, பாவந்தாயா கட்டிக்கிட்ட, நீ எல்லாம் ரிஷியா? இதுல அதிகாரம் வேறையா உனக்கு? வெயிட் பண்ணு, அந்த கடமையை முடிச்சுட்டு உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சப்த நாடி அடங்கி கப் சுப்புன்னு ஆயிடுறார். வெயிட் பண்றார். அப்புறம் அந்த அம்மா உணவை படைக்கிறாங்க. தாயே, என் அகம்பாவம் எல்லாம் போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, எனக்கு நல்ல உபதேசம் பண்ணுங்க. உபதேசம் பண்றதுக்கு நான் யாரு?
பக்கத்து ஊர்ல ஒரு கசாப்பு கடைக்காரன் இருக்கான், அவங்க கிட்ட போய் கேள. யாதன் யாதகீதன் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆள்கிட்ட போய் அந்த ஆள் வழி காட்டுவாரு, சொல்லி விட்டுறாங்க. எதுக்கு சொல்றேன்னு, கற்பென்னும் தென்மை உண்டாக பெறின் பெய்யன பெய்யும் மழை. அவங்க முக்காலமும் தெரியும் சார். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க சார், லேடிஸுக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி. இது ஆண்கள் எல்லாருமே ஒரு காலத்துல ஒரு காலத்துல உணர்ந்திருப்பாங்க. நம்ம ஒரு வீடு வாங்குவோம் நினைச்சிருப்போம், ஒரு இடம் வாங்குவோம் நினைச்சிருப்போம், ஒரு பைக் வாங்குவோம் நினைச்சிருப்போம், ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருப்போம், வாங்குங்க சில டைம் சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு அவசியமானு கேட்பாங்க. இதுதான் வாழ்க்கையில பார்த்தவன். ஏன்னா அவங்க எடை போடுவாங்க, அடுத்த வருஷத்துக்கு என்ன வேணும், இந்த வருஷத்தை எப்படி நடத்தணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு தான் எஸ் ஆர் நோ சொல்லுவாங்க. ஆம்பளைங்க அப்படி இல்லை, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுப்போம். அது என்ன, நான் உள்பட எனக்கு ஒன்று பிடிச்சிட்டு பண்ணலாமே, வேண்டாமேன்ற கோபம் வந்துடும். நான் ஒன்று சொன்ன அப்பதான் நீ நோட்டு சொல்லுவேன், வேணாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறச்ச, ஆமா அவங்க சொன்னதுல நிஜம் இருக்கு, உண்மைதானே, அப்புறம் பிற்பாடுதான் நமக்கு தெரியும். அதுதான் பெய் என பெய்யும் மழை. The gut feeling is much more, the intuition is much more for the women folk. அவங்க தான் அந்த குடும்ப தலைவி, அந்த குடும்பத்தினுடைய தேவைகள் அவங்களுக்கு தான் தெரியும். அதான் வள்ளுவர் ஒரு முழு அதிகாரத்தையே பெண்மைக்கு வழங்கி இருக்கிறார். சார் நீங்க திருக்குறள் எங்கன்னா பாருங்க, பெண்மைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் எங்கேயுமே இல்லை சார். குடும்ப தலைவிக்கு நம்ம திருவள்ளுவர் தலையில தூக்கி வச்சுக்கிறார். ஏன்னா அதுதான் உண்மை. ஏய், அது இருந்தா தாண்டா நீ அறவழியில பொருளிட்ட முடியும், இன்னொன்னு மற்றவங்களை அனுசரிச்சு போக முடியும், நீ உன்னுடைய எல்லையை தாண்டி போக முடியாது. இதன் ஞாபகம் வச்சுக்கொண்டு கொடுத்த பெய்யும் மழை தன்னை கொண்ட கணவனுடைய நலன்களை அனுசரித்து அவன் நல்வாழ்க்கைக்கான வழிமுறைகளை வகுத்து அதற்காக தன்னையே மாற்றிக்கொண்டு பல தியாகங்களை செய்பவள் தான் தெய்வத்திழாள் என்றால் தெய்வத்தை விட முக்கியத்துவம் தன் குடும்பத்திற்கு யார் ஒரு கற்பு கரசை தருகிறாளோ அவள் பெய் என்று சொன்னால் மழை நிச்சயம் பெய்யும். சார் எவ்வளவு ஒரு உறுதியா நம்ம வள்ளுவர் சொல்றார், அற்புதம். அதுக்கு அடுத்தது என்ன, முன்னொன்று என்ன பொறுப்பு, தற்காத்து தற்கொண்டா பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்கிறாள். சொற்காத்து அதுதான் சார் முக்கியம். ஒரு ஊருக்கு போனாலேயே இப்ப அங்க பம்பாயிலாம் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த குடும்ப தலைவர் பேர் சுசீலான்னு வச்சுக்கலாம், அவங்க பையன் பேர் வந்து சுந்தர்னு வச்சுக்கலாம். சுந்தர்கி மான் தான் சொல்லுவாங்க, சுசீலன் சொல்ல மாட்டாங்க. இன்னுடைய அம்மா அம்மா தான் உணரப்படுவாங்க. ஒரு பையன் இருந்தானா பாபி அண்ணின் தான். பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் கலாச்சாரம். சுந்தர்கிமா, சுந்தர்கி பேட்டி, சுந்தர்கி பகு அப்படிம்பாங்க. அதாவது அந்த பெண்மைக்கு பேரு வச்சு முக்கியம் தராம இவங்களுக்கு நீ இப்படி இருக்கிறதா தான் நல்லா பாத்துக்கிற, உன்னுடைய பையன் புருஷனை பாத்துக்கிற, உனக்கு பேரே வேணாம், அவன் நலன வீரை தெரிந்து கொள்ளலாம். இது நம்முடைய கலாச்சாரம், இது நம்முடைய அற்புதமான கலாச்சாரம். நீங்க இதை உணரலாம். தற்காத்து தனக்கான குணநலன்களை சரிவர நிர்வகித்து தன் கொண்டார் பேணி தான் மனம் புரிந்து வந்த கணவனுடைய நல் வாழ்க்கையை அனுசரித்து அதற்கான வழிமுறைகளை பேணி தகை சார்ந்த சொற்காத்து. தகை என்றால் பெருமை, சொல் என்றால் இந்த வீட்டு கௌரவம். இந்த வீட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அந்த கௌரவத்தை தகை சான்ற மற்றவர்களால் போற்றப்படக்கூடிய அந்த பெருமையை, அதுக்கு எவ்வளவு பாடுபடணும். காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு கடைசியில ராத்திரில படுத்து தூங்குறது அந்த குடும்ப தலைவி தான் இருப்பான். சோர்விலாள் ஒரு நாள் கூட இப்படி எப்படின்னு பார்க்காம 24 மணி நேரமும் குடும்பத்திற்காகவே தன்னை தியாகம் செய்து கொள்கிறாளே, அவள் தாண்டா பெண் தெய்வம் அப்படின்ட்டு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார். பெண்மையை தெய்வம் தெய்வம் தான் சொல்றார். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். தற்காத்து தற்கொண்டார் பேணி தனக்கான கடமைகளை தவறாது செய்து தனது கணவனை அறவழியில் நடப்பதற்கான வழிமுறைகளையும் வகுத்து அதற்கும் ஆவன செய்து தகை சான்ற சொற்காத்து தன் குடும்பத்திற்கான புகழை காத்து ஒரு இழிவும் ஏற்படாமல் பாதுகாத்து சோர்விலாள் பெண். வாழ்வில் எத்தகைய நிலை ஏற்பட்டாலும்
மனம் தளராமல் எதிர்கொண்டு கடமைகளை சரிவர ஆற்றுபவள் தான் ஒரு அழகான குடும்ப தலைவி. சார் இன்னைக்கு சொல்றேன் சார், எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா நாங்க 6 பேர் மினிமம், 10 பேர் இருப்பாங்க, 10 சேர்த்து. அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அம்மா எப்படி செலவு பண்றாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. அவங்க வீட்டு நிர்வாகத்தை பத்தி எப்போ பேசுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸ்கூலுக்கு போவோம், வருவோம், விளையாடவும் போவோம். அந்த பொருளாதாரம், வீட்டு நிர்வாகம், இது எங்க அப்பா அம்மா எப்ப பேசுவாங்கன்னு தெரியாது. அப்ப சோர்வில் ஆள் பெண் அம்மா எப்படி நிர்வாகம் பண்ண இப்ப நினைச்சா கூட பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. அதுதான் ஒரு அழகான அற்புதமான குடும்ப தலைவி. அதுக்கு அடுத்தது என்ன? சிறை காக்கும் காப்பு என் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தான். இங்கே சிறை என்பது கட்டுப்பாடுகள், ஜெயிலு நினைச்சிடாதீங்க. சிறை காக்கும் காப்பு என் செய்யும். இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதில் தெளிக்காத, அப்ப பண்ணாத, உள்ள போகாத, வாக்கு செய்வாத, இதெல்லாம் ஆரம்ப காலத்துல பல கட்டுப்பாடுகள் ஒரு பெண்மணிக்கு இருக்கும். அப்படி கட்டுப்பாட்டுக்கு என்னடா பிரயோஜனம்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. நிறை என்பது கௌரவம், பெருமை. தான் புகுந்த அந்த குடும்பத்தின் பெருமையை உணர்ந்து அதற்கான வழிவகுத்து அவங்க குடும்ப நிலையைக்காக தன்னையே மாற்றிக்கொள். இது ரொம்ப முக்கியம். ஒரு பெண்மணி தன்னை எப்படிலாம் மாத்திக்க வேண்டியிருக்கு. தன் அப்பா அம்மா கிட்ட எப்படிலாம் விளையாட்டு குழந்தையா இருந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் மறந்துட்டு மொத்தமா தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறார். சார் அந்த மாதிரி ஒரு தியாகி நீங்க பார்க்க முடியும்? நிச்சயம் முடியாது. நம்ம கையெடுத்து கும்பிடணும். நம்ம மனைவில நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னையே தியாகம் பண்ணிக்கிறாங்களே, தன்னையே மாத்திக்கிறாங்களே, அது சாத்தியம். அப்போ திருவள்ளுவர் எங்க வைக்கிறார் பாருங்க, நிறை காக்கும் காப்பே தலை. தான் புகுந்த குடியின் மேன்மைக்கான அந்த அந்த குடும்பத்திற்கான கௌரவத்தை காக்கிறாளே, அப்போ அவளுக்கு நீ என்ன கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும்? அவளுக்கே தெரியும் உன்னை விட ஒரு படி மேல போறா. என்ன, உனக்குள்ள தன்மயமாகி தன்னையே உனக்காக அர்ப்பணிக்கிறார். அப்பேற்பட்ட பெண்மணியின் பெருமையை நான் சொல்ல வேண்டுமா? சார் திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார் சார். இதுக்கு நிறைய பேர் சரியா பொருள் சொல்றது இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தம். இதுக்கு பலவிதமா அது வேண்டாம், அது வேண்டாம். ஆனால் இதுதான் உண்மையான பொருள். தன்னையே அர்ப்பணித்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அப்பா அம்மா கிட்ட எப்படிலாம் விளையாட்டு பொண்ணா இருந்துட்டு குடும்பத்தில் இந்த வந்த உடனே யூ கேன் see the total transformation. என் மனைவி ஜெயஸ்ரீ உள்பட. ஜெயஸ்ரீ வந்து டாக்டரோட பொண்ணு, நான்லாம் லோயர் மிடில் கிளாஸ். டோட்டலி ஃபேனே இல்லாம இருந்தோம். 5 தீபாவளிக்கு துணியம்னியே எடுக்கல. ஏன் என் ஒருத்த வருமானம் தான். என் முதல் சம்பளம் 319 ரூபாய். 1973 அக்டோபர் சம்பளம் 319 ரூபாய். அதுல 80 ரூபாய் வாடகை, 10 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி, மற்ற ரூபாயில அது இல்லாம எங்க அக்கா அண்ணன் பொண்ணு பையனை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம், பிஎஸ்சி. அவங்க அப்பா நியாயமாய் செலவு பண்ணு, அவன் காலேஜ் ஃபீஸ். பெரிய பொண்ணு சுபாக்கு நான் அடுத்த மாசம் பாலுக்கு என்ன பண்றது யோசிச்சுட்டு இருப்பேன். இதெல்லாம் வாழ்க்கை நடைமுறை. இதெல்லாம் யாருக்கு தெரியாது, கப் சுப்புன்னு இருக்கும். அதுதான் சார் வாழ்க்கை. எப்படி நடக்கிற, எங்க போறோம், பேங்க் போவோம் வரும், அவ்வளவுதான் தெரியும். வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுதான் சிறை காக்கும் காப்பு என் செய்யும் தேவையே கிடையாது. மகளிர் நிறை காக்கும் காப்பை தலை. தன்னை அறவழியில் தான் புகுந்த வீட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பெண்மணிக்கு நீ என்னடா கட்டுப்பாடு விதிக்கிற மடையா? அந்த குழந்தைக்கான பொறுமை சார். ஏன்னா தற்காத்து தற்கொண்டார் பெண்ணி தகை சான்ற சொற்காத்து சோர்கிறாள் பெண் சொன்ன அந்த திருவள்ளுவர் சிறை காக்கும் காப்பு என் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பை தலையிட்டு கட்டி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்ல வருவாரா? நிச்சயம் கிடையாது. அவ கட்டுப்பாட்டை நீ என்னடா சொல்றத மடையா? அவளே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கா, அவளை அனுசரிச்சு போடாங்கிறத என்னுடைய முடிவு இந்த திருக்குறளுக்கு. என்ன, தன்னை முழுமையா அர்ப்பணிச்சுக்கிற அந்த தெய்வம், பெண் தெய்வம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு அதை விட வேற என்ன கட்டுப்பாடுகள் தேவை? அந்த வீட்டுக்கு வந்து அவங்க கோலம் போடுறாங்களா, என்ன விரதம், என்ன எடுக்கிறாங்க, படிக்காரு கட்டிக்கிறதா, என்ன எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்களே, அந்த ஒரு பெண்மணியினுடைய பெருமையை நீங்க என்னன்னு சொல்ல முடியும்? சிறை காக்கும் காப்பு என் செய்யும். நீ என்ன சொல்றது அவளுக்கு? அவளுக்கா தெரிஞ்சுக்கிட்டு மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. தான் புகுந்த வீட்டினுடைய பெருமையை காப்பாற்றுகிறாளே, அது தானடா தலை சிறந்தது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றார்? பெற்றார் பெரில் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளில் வாழும் உலகு. பெற்றார் பெரில் பெறுவர் பெண்டிர், இதை அன்வயப்படுத்தணும். பெற்றார் பெரில் பெண்டிர், பெண்டிர் பெற்றால் பெரின், பெண்டிர் பெற்றால் பெரின். மேற்கூறியபடி
பேரு என்பது இங்கே பெரின் நல்ல குணநலன்களை பெற்றவளாக இருப்பாளேயானால், பெண்டிர் பெற்றால் பெரின். என்ன ஒரு குலமகள் நல்ல குணநலன்களை பெற்றவளாக இருக்க வேண்டும் என்று இந்த அறவழியான இல்வாழ்க்கையை எதிர்பார்க்கிறதோ பெரின். அப்படி குணநலன்களை உடையவளாக இருப்பாளேயானால் பெருஞ்சிறப்பு புத்தேழில் வாழும் உலகு. சார் அற்புதமான திருக்குறள் சார். புத்தேழில் பெருஞ்சிறப்பு. புத்தேழுங்கிறது இங்க வந்து சொர்க்கலோகம், தேவர் உலகம், இறைமையனுடைய அந்த வீடு பேர். வீடு பேற்றில் எந்த நிலையை நீ எதிர்பார்த்து மற்ற வர்க்கத்தினரும் துறவோரும் மந்தனரும் விரதம் மேற்கொண்டவர்களும் தவ வாழ்க்கை மேற்கொண்டவர்களும் கஷ்டப்பட்டு முன்னேறாங்களோ அத இந்த பெண்மணி அந்த குணநலன்கள் மட்டும் பெற்றவளாக இருந்துட்டா புத்தேழில் வாழும் உலகு, சொர்க்கமே பூமியில் இருக்கண்டா, நீ இருக்கிறதாண்டா சொர்க்கங்கிற. சார் இந்த அற்புதமான திருக்குறள் எது செய்யலாம்? நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு வர்றீங்க, நிம்மதியா காபி குடிக்கிறீங்க, குழந்தைங்களை கொஞ்சறீங்க, சாப்பிடுறீங்க, தலை வச்சு நிம்மதியா படுக்கிறீங்க. அதுதான் சார் சொர்க்கம். தலை வடிச்சு படுத்தா தூக்கம் வரணும், நிம்மதி இருக்கணும், குழந்தைங்க நல்வழிப்பட்டு இருக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, தலைக்குள்ள கோயம் கோயம் இருக்கக்கூடாது. அதுதான் புத்தேழில் வாழும் உலகு. இறைமை பண்பை பெற்று அங்கே தெய்வ நிலையில் நீ என்ன நினைக்கிறாயோ, சொர்க்கலோகத்தில் என்ன நினைக்கிறாயோ அதை நிகழ்காலத்தில் இங்கேயே உனக்கு கிடைக்கும். எப்போ? பெற்றார் பெரில் பெண்டிர். அழகான குணநலன்களை ஒரு இல்ல கிழத்தியாக ஒரு பெண்மணி குடும்ப தலைவி பெற்றுவிட்டால், பெற்றிருப்பாளேயானால் மேலுலகில் இறைமை பண்பை பெற்று நீ தெய்வமாக அங்கே இல்லை இங்கேயே போற்றப்படுவாய். புத்தேழில் பெறுவர், பெருஞ்சிறப்பு புத்தேழில் வாழும் உலகு. அற்புதம் சார், அற்புதம். நீ இங்கேயே சொர்க்கத்தை பார்ப்ப. நீ இருக்கிறதா சொர்க்கம், உன் குடும்பம் தான் சொர்க்கம். அந்த குடும்பத்தில் இருக்கிறதா நீத்தார் பெருமை நிலை, சச்சிதானந்த ஸ்வரூபம் எப்பொழுதும் எனக்குள் இன்ப நிலை அற்புதமாக ஊற்றாக பெருகிக் கொண்டிருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அதை நினைக்கிச்சு சந்தோஷமா இல்லை? சரி உணர்ந்தவன் சார் இல்லை, விடையட்டா கிடையாது. எவ்வளவோ இருக்கலாம், அதே டூ வீலர் தான் சுத்திட்டு இருந்தோம், நிம்மதி என்ன, வேற என்ன வேணும்? அற்புதமான சாப்பாடு, வகையறிஞ்சு வாய்க்கு ருசியா சாப்பாடுறாங்க, குழந்தைங்க வேலைக்கு படிக்கிறாங்க, போயிட்டு வர்றாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறோம். அப்பா அம்மாவை யார் பார்த்துக்கிறேன்? நான் ஊர்வரா சுத்திட்டு இருந்தேன், ஜெயஸ்ரீ தான் பார்த்துக்கிறோம். அப்ப பிரச்சனையே கிடையாது, நிம்மதி. அதுதானே சார் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை யார் காட்டுறாங்க? குடும்ப தலைவி தானே. அந்த குடும்ப தலைவி தானே பெண்மணி, பெண் தெய்வம். அதுதான் திருவள்ளுவர் அவ்வளவு உயர்த்தி பேசுறார். 9வது திருக்குறள். புகழ் புரிந்த இல் இல்லோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. அற்புதமான திருக்குறள். புகழ் புரிந்த இல் இலோர்க்கு, புகழ் புரிந்த இல் அந்த குடும்பத்திற்கான ஒரு கௌரவம். அந்த வீடுன்னா அவங்க அப்படியும் அந்த பொண்ணு, இந்த பொண்ணை பாருங்க சார், பளிச்சுன்னு இருக்க, தேவதமா இருக்க சார். அவங்க மாமனார் மாமியார் பாத்துக்கிறேன், அவரை பாத்துக்கிறாங்க. எப்படி எப்படி அந்த வீட்டை பத்தி ஒரு பேச்சு வழி வருமா? கிடையவே கிடையாது. நம்மளாம் நோண்டி நோண்டி கேட்டா கூட சும்மா இருக்கா சார். என்ன அற்புதமான பெண்மணி சார், அது தெய்வம் சார், தேவதா சார். புகழ் புரிந்த இல் இலோருக்கு, அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் போனால் இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. நாலா பக்கம் இந்த உலகம் நம்மளை பத்தி கசமுசா பேசும், அங்க காய்ச்சி மூச்சுன்னு காதை கடிக்கும். அப்ப நம்ம தைரியமா தலை நிமிர்ந்து நடப்பே. என் மனைவி எப்பேற்பட்ட நட்டதுக்கான குடும்பம், எங்க குடும்பம் நாட்டி ஏறு போல் சிங்கம் போல். நீ ஏழ்மை முக்கியம் இல்ல, பொருளாதார நிலை முக்கியம் இல்ல, நீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க. ஏன்னா அந்த குடும்ப கௌரவமே உங்க மனைவியின் கையில இருக்கு. அப்போ அந்த நிலை இல்லாமல் போய்விடும். இல்லை என்ன, எப்ப இல்லை? புகழ் புரிந்த இல் இலோருக்கு. தன்னுடைய குடும்பத்தின் கௌரவத்தை எந்த ஒரு பெண்மணி சரிவர நிர்வகித்து நடக்கிறாளோ அப்பேற்பட்ட நிலை இல்லாமல் போனால் நீ சிங்கம் போல நடக்க மாட்ட, தலை குனிஞ்சு சத்தம் இல்லாம போவ. அத போறா பாருண்டே, முதுகெலுமே இல்லடா, என்னடா குடும்பத்தை பாக்குறான், வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும். அந்த புகழ் புரிந்த இல் மட்டும் அமைஞ்சு எடுத்தன, நீ தாண்டா தலைவன், நீ தாண்டா சிங்கம்ட்டு தட்டி கொடுக்குற. எப்போ வள்ளுவர் தட்டி கொடுக்கிறார்?
ஒழுங்கு மரியாதைய உன்னுடைய புகழ் புரிந்த உன் மனைவிக்கு அனுசரணையாக அவள் தன்னுடைய குடும்ப நலனை அனுசரித்து ஒத்துழைக்க நீ அறவழியில் பணம் நீட்ட அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும். அவளுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும். அவளுக்கு உகந்ததை செய்ய வேண்டும். இதெல்லாம் திருவள்ளுவர் இன்டைரக்டா நமக்கு சொல்லிட்டே வர்றார். அந்த கடைசியில மங்களம் என்ப மனைமாட்சி. இதெல்லாம் பண்ணிட்டியா? இதெல்லாம் பண்ணின நீ இருக்கிறது தாண்டா சொர்க்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீ எதுக்காக மத்தவங்க எல்லாம் பலவிதமான விரதங்கள் அனுஷ்டிக்கிறாங்களோ அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே நீ இறைமை நிலையை அடைந்து விட்டாய்ன்னு வச்சு. இறைமை நிலை என்ன? சத்து சித்து ஆனந்தம் எல்லாமே இருக்கு. எல்லாமே அற்புதமான ஞானம் இருக்கு. சத்து சித்து ஆனந்தம், குடும்பத்துல ஆனந்தமா இருக்கும். இதுதானே சொர்க்கம், இதுதானே வீடு பேறு நிலை. அந்த நிலை உனக்கு இங்கேயே கிடைக்கும்னு சொல்லிட்டு, இதோட எப்படி ஒரு மரமோ எந்த ஒரு படைப்போ தன்னோட முடியாம தன் வம்ச விருத்தி. அதனால்தான் ஒரு ரிஷியும் ரிஷி பத்தினியும் பாத்தீங்கன்னா கூட தம்முடைய குடும்பத்திற்காக, குடும்ப வாரிசுக்காக தாம்பத்தியத்துல இல்லறத்துல ஈடுபடுவாங்க. ஏன்னா அற்புதமான குண நலன்கள் தங்களுக்குள்ள அமிர்தமா இருக்கு. அதை கொண்டு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை இன்னும் எப்பேற்பட்டு இருக்கும். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயோன்ட்டு அப்ப அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அதனால வள்ளுவர் சொல்ற, இப்பேற்பட்ட ஒரு அழகான அறவழியில் நடக்கும் பொருளுக்கு ஈட்டக்கூடிய கணவன் அன்பு வழியில் அந்த பணத்தை சரிவர வகுத்து எல்லோரையும் பாதுகாத்து தன்னுடைய குடும்பத்தின் கௌரவத்தை காத்திருக்கக்கூடிய பெண்மணி, இப்பேற்பட்ட ஜோடி இருக்கிற அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தை எப்பேற்பட்டு இருக்கும்? இப்ப இந்த சீரியல்லாம் பாப்பீங்க, நல்லா அப்படியே மேக்சிமம் வந்து இதன் தொடர்ச்சி நாளை அப்படிம்பாங்க. சிறகடிக்கும் பறவைன்னா சிறகடிப்பாள் மலரும் போடுற மாதிரி திருவள்ளுவர் இந்த அதிகாரத்துல நன்மக்கள் பேரு மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலன் நன்மக்கள் பேர். மங்களம் என்ப மனைமாட்சி. ஒரு குடும்பத்தினுடைய பெருமை எது? மங்களம். சகல ஐஸ்வர்யங்களும் நிம்மதியும் இருக்கக்கூடிய அந்த குணவதி இருக்கக்கூடிய இடம்தான் அந்த மனையினுடைய மாட்சி. அவள்தான் குடும்பத்தின் விளக்கு. மற்ற அதன் நன்கலன், பொன் குடத்திற்கு பொட்டிட்டார் போன்று ஒரு அற்புதமான சொற்றொடர் இருக்கும். ஏற்கனவே குடம் பொண்ணு, அதுல அழகாக ஒரு குங்குமம் போட்டு வச்சு என்ன அவ்வளவு அழகா இருக்கும். அது போல இப்பேற்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நல்ல அணிகலனாக எது விளங்கும்? திருவள்ளுவர் யோசிக்கிறார். நன்மக்கள் பேரு, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு அழகான குழந்தை அந்த அற்புதமான ஒரு அணிகலனாக அந்த குடும்பத்திற்கு திகழும். ஒரு முத்தாய்ப்போட 10வது திருக்குறள் முடிக்கிறார். இந்த வாழ்க்கை துணை நலம் எப்படி பெண்மை என்பது போற்றத்தக்கது என்பதை முடிச்சு, அந்த பெண்மை கருவுற்று ஒரு நல்ல குழந்தையை ஏற்படுத்தி இன்று கொடுப்பாளே. ஏன்னா அதுதான் இந்த உலகத்திற்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. அற்புதமான புதல்வரை பெற்றெடுக்கக்கூடிய நிலை. மங்களம் என்ப மனைமாட்சி. ஒரு குடும்ப தலைவியின் குணநலன்களே அந்த குடும்பத்திற்கு நல் பெயரையும் பெருமையையும் சேர்த்து குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்தும். மற்ற அதன் நன்கலன் நன்மக்கள் பேரு. அப்பேற்பட்ட குடும்பத்திற்கு அழகு சேர்க்கும் அணிகலனாக ஒரு நல்ல குழந்தை பிறப்பது அந்த குடும்பத்திற்கு ஒரு அற்புதமான அழகை சேர்ப்பதாகும். சார் எவ்வளவு அழகா திருவள்ளுவர் மள்ள 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 எடுத்துட்டு போறாரு. ஆம்பளன்னு அறவழியில் இட்டுனாங்க, பெண்களுக்கு வாழ்க்கை துணையிலானாங்கிறார். அப்புறம் 2 சேர்ந்ததுக்கு அப்புறமா இறை வழியில் இருமை நிலையை கடந்து கணவனும் மனைவியும் தன் குழந்தை தன் குழந்தை தன் குழந்தை என்று ஒருமை நிலை அடைய அற்புதமான இந்த இல்வாழ்க்கை வழிவகுக்கிறது. அதுதான் ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. நாம அதை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கணும். அற்புதம், அற்புதம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். என்ன டவுட் இருந்தா கேளுங்க, அப்படியே கூடவே வாங்க. ரொம்ப இனிமையா இருக்கு, இனிமையா இருக்கு. வள்ளுவர் எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறாரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.